ஒரு ப்ராஜெக்ட்ல யூஐ பண்ண போறீங்க அப்படின்னா டிசைன் சிஸ்டம் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இப்போ கீர்த்தி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது வந்து ஒரு டிசைன் சிஸ்டம் பண்ணுறதே ஒரு தனியான ஒரு ஒர்க் ஸ்ட்ரீம், ரைட்? ஸோ அப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் கோபம் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இனிஷியலி நீங்க கேட்ட ஒரு கொஸ்டின்லயே ஒரு ஆன்சர் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க லைக் இப்போ நான் இந்த டிசைன் சிஸ்டம் பண்றேன் அப்படின்னா அது முதல்ல நான் எப்படி யூஐ டிசைனரே படிக்கலாம், யூஎக்ஸ் டிசைனரே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்போ பாசிபிள் அப்படின்னா அந்த சிஸ்டமும் ப்ராடக்டோட மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு. அது ரொம்ப பிகினிங் லெவல்ல இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பட்ஜெட் இருக்காது ஒரு டெடிகேட்டடான டிசைன் சிஸ்டம் டிசைனரை ஹையர் பண்றதுக்கோ இல்ல டிசைன் சிஸ்டம்க்கு டைம் கொடுக்கறதுக்கோ. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அந்த ப்ராடக்ட் மெச்சூரிட்டியையும் அந்த டிசைன் லெவலோட மெச்சூரிட்டியை பொறுத்து தான் அந்த டிசைன் சிஸ்டமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இப்போ என்னோட ஆஃபீஸ்லயே டு பி ஃப்ராங்க் என்ன ஃபர்ஸ்ட் நான் டெடிகேட்டடா வந்தது டிசைன் சிஸ்டம் ஹேண்டில் பண்றதுக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான். பட் ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அரௌண்ட் 4 to 5 months வச்சுக்கோங்க, ஐ கான்ட் ஏபிள் டு டச் த டிசைன் சிஸ்டம். லைக் ஃபுல்லி ஃபீச்சர் ஒர்க்னு இப்படியே தான் போயிட்டு இருந்தேன். அட் சம் பாயிண்ட் த ஹோல் ப்ராடக்ட்டுமே ரிவாம்ப் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஒரு யூஐ பிளஸ் யூஎக்ஸ் ரிவாம்ப் மொத்தமா வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு வெரி ஷார்ட் ஸ்பேன் லைக் 2.5 monthsல மொத்த ரிவாம்ப் பிளஸ் டிசைன் டெவலப்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகணுங்கிறது. பை ப்ராக்டிகலி இட்ஸ் வெரி இம்பாசிபிள் பட் சம்ஹவ் வி நீட் டு மேக் இட் பாசிபிள். ஸோ அந்த இடத்துல நான் சூஸ் பண்ண திங் என்னன்னா திஸ் இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் டைம். நான் இந்த இடத்துல இப்போ நான் டிசைன் சிஸ்டம் வந்து இன்ஜெக்ட் பண்றேன். நான் அந்த இடத்துல நான் எப்படி அதை ப்ரொபகேட் பண்ணேன் அப்படின்னா டிசைன் சிஸ்டம் இருந்ததுன்னா இட்ஸ் மே பி பாசிபிள் தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் திஸ் பாசிபிலிட்டி அப்படிங்க நான் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் தட்ஸ் த ட்ரூத் ஆஸ் வெல். இட்ஸ் நாட் பொலிட்டிக்கலி அப்படி பண்ணுங்கிறதுக்காக பண்ணல. பட் தட்ஸ் த ஒன்லி வே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ நான் அப்படிதான் இந்த டிசைன் சிஸ்டம் அதுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன். ஸோ பேசிக்கலி எனக்கு அது பயங்கர ப்ரெஷரா தான் இருந்தது. ஏன்னா நான் பேரலி ஃபீச்சர் ஒர்க்கும் ஹேண்டில் பண்ணணும், டிசைன் சிஸ்டம்க்குன்னு டெடிகேட்டட் பர்சன் இல்லைங்கிறதுனால நான் டிசைன் சிஸ்டமையும் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி. பட் ஒன்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அந்த சிஸ்டம் யூஸ் ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. பேசிக்கலி நான் சொன்னேனே நம்ம டிசைன் சிஸ்டம்ங்கிறது நம்ம ஸ்டைல் கைடோ காம்பனண்டோ பண்றது இல்ல, அது ஒரு பார்ட் தான். இட்ஸ் அபவுட் பீப்புள் கன்வின்சிங். அது ரொம்ப பிக் பார்ட் இதுல.